நீங்கள் கடினமாய் உழைப்பதற்கு பலன் தருவதே ஆண்டவர். உங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் உங்களை காப்பாற்றுகிறவர் ஆண்டவர். நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்திலே உங்களுக்கு பலன் உண்டாகும்படிக்கு செய்கிறவர் ஆண்டவர். மற்றவர்கள் உங்களை நம்பி வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள், அந்த வணிகத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய கண்களிலே தயவு கொடுக்கிறவர் ஆண்டவர். அப்புறம் எதை வச்சு கொண்டு உங்களை என்று நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள்? நீங்கள் நெற்றி வேர்வை தரையில் விழும்படிக்கு உழைப்பதென்றால் அதுதான் சத்தியம். அவ்விதமாக தான் ஆண்டவர் உழைக்கும்படிக்கு சொல்லி இருக்கிறார். அவர் சோம்பேறிகளுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் அல்ல. சோம்பேறிகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. ஆனாலும் நம் கையின் பிரயாசம் எவ்வளவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் நம் மீது கண் வைத்து ஆலோசனை சொல்லி நமக்கு ஞானத்தை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். எனக்கு என்ன இந்த ஒரு காரியம் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போயிடும் அப்படின்னா, நல்ல விசுவாசிகளா இருப்பார்கள், கோயிலுக்கு எவ்வளோ காணிக்கை கொடுத்து உதவி செய்கிறவர்களா இருப்பார்கள், நல்ல ஒரு பெரிய ஒரு செல்வந்தரா இருப்பார்கள். ஒரு காலத்திலே அவர்கள் ஒன்றும் இல்லாமல் வந்திருப்பார்கள். தேவன் தான் அவர்களுக்கு தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டு பண்ணி அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை பெருக பண்ணி அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அவர்களை பெரியவர்களாக்கி நல்ல சொசைட்டில ஒரு அந்தஸ்தில் வச்சிருப்பார். ஆனால் அவர்களோ தங்களுக்கு பெருமை தூபம் ஊதி கொள்வார்கள். அன்பு பிள்ளைகளே, ஒரு நாளும் கர்த்தருடைய மகிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதிருங்கள். அவருடைய நாமத்தின் மகிமைக்கு, அவருடைய நாமத்திற்கு உரிய மகிமை கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஆம், நாம் என்னதான் பிரயாசப்பட்டாலும் நம்மளுடைய நம்பிக்கை என்னதான் ஆண்டவர் சொத்து கொடுத்திருந்தாலும், கார் கொடுத்திருந்தாலும், வியாபாரத்தை கொடுத்திருந்தாலும், பெரிய ஹோட்டலை கொடுத்திருந்தாலும், பிஸ்னஸை கொடுத்திருந்தாலும், இல்லை நம்மளை எல்லாம் நம்ம பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வச்சிருந்தாலும், பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், நம்மளோட நம்பிக்கை என்றும் ஒளிந்து போகக்கூடாது, அது பின்வாங்கி போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாதுன்னா கர்த்தரை நம்பி மாத்திரமே இருக்க வேண்டும். காட் பிளஸ் யூ. ஆமென்.